எப்போ பாரு ஒட்டு கேட்குற பக்கத்து வீட்டு அம்மா, சாவில் சந்தேகப்படுற சித்தப்பா, ஃப்ரீசர் பாக்ஸ் கொடுக்குற ஆள், அவருடைய பிரச்சனை, இறந்து போனவரால் அவமானப்பட்ட உள்ளூர் டீனேஜ் பையன்னு பல ஸ்டேக்ஸை உள்ளே கொண்டு வந்தாலுமே கூட அது அவ்வளோ ஆர்கானிக்காக கதையோட பிளெண்ட் ஆகலை. இதில் திடீர்னு சாமியாரை கூட்டிகிட்டு வர சீன்லாம் டோட்டலாக நான் சிங்காகவே போச்சு. ஸோ ஒரு 10 காமெடி வருதுன்னா அதில் ஒரு 3-4 மட்டுமே ப்ராப்பராக லேண்ட் ஆகுது, ஒர்க் ஆகுது. சுனிலை தவிர மற்ற கேரக்டர்ஸ் சர்ஃபேஸ் லெவலில் மட்டுமே ரெஜிஸ்டர் ஆகிறதுனால இந்த 4:2 காமெடி ரேஷியோவுக்கு நடுவில் திடீர்னு சென்டிமெண்ட் மொமெண்ட்லாம் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணதும் டோட்டலாக ஒர்க் ஆகலை. டுவர்ட்ஸ் த எண்ட் சுபத்ரா கேரக்டரை வச்சு வர ஒரு சில சீன்ஸ் கம்பேரிட்டிவ்லி ஃபன்னியாக ஃபீல் ஆச்சு. பட் படம் முடிகிற விதம் எனக்கு அபத்தமாக தான் இருந்தது. தமிழில் கொஞ்சம் லவுடான ஒரு மூடில் நிறைய டைலாக்ஸ் போட்டு எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்துடைய ஒரிஜினல் வெர்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக இருக்கும். ரன் டைமும் இதை விட 1/2 மணி நேரம் கம்மி, டைலாக்ஸும் ரொம்ப கம்மி. ஒரு மலையாள படம் மாதிரி ரொம்ப இயல்பாக ஃபன்னியாக எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக எடுக்கப்பட்டிருக்கும் அந்த படம். அண்ட் அந்த படத்தோட எண்டிங்கும் கூட ரொம்ப நல்லாவே இருக்கும். மொத்தத்தில் இந்த பெருசு போன ரிவ்யூவில் சொன்ன மாதிரி தான் ஒரு சுமாரான அடல்ட் காமெடி படம். ஒரிஜினலில் இருந்த அந்த சட்டிலிட்டி வீரியம் இங்கே மிஸ்ஸிங். லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷனாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி அடல் சொல்லி கொடுத்துட்டு அந்த இடத்த பிளர் வேற பண்ணியிருந்தாங்க பாருங்கள், அது ஒரு நல்ல ட்ரை ஹியூமர் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. மற்றபடி எல்லா காமெடிக்கும் சிரிப்பு வர பேரின்பம் வேண்டாம், அங்கங்கே சிரிப்பு வர சிற்றின்பம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக படத்தை தியேட்டரில் பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்கள்.